friends, welcome back to my channel. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா அபிஷேக் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து கேட்டா சோ அதனால ரவா லட்டு பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா பண்ணலாம். ஒரு few minutesல நம்ம பண்ற மாதிரி தான். நம்ம இது பால் எல்லாம் ஊத்தி அப்படிலாம் பண்ற மாதிரி இல்ல. இது ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ வாங்க நம்ம எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். நான் இதுக்கு ஒரு pan வச்சிருக்கேன். சோ pan வச்சிட்டு இதுல ஒரு கிளாஸ் ரவை எடுத்துக்கிறேன். அது வறுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். லைட்டா ரோஸ்ட் ஆகட்டும். நல்லா வறுத்து விட்டுடலாம். ஓகேப்பா, இது வந்து இப்போ நல்லா வந்துச்சு. போதும், இவ்வளோ ரோஸ்ட் ஆனால் போதும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வந்து வறுத்த ரவை வந்து ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு பாருங்க. அப்புறம் இவ்வளோ ப்ரௌனிஷ் இருந்தால் கூட அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நான் சும்மா கொஞ்சம் தான் பண்ண போகிறேன், ஒரு 4-5 உண்டை வர மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சர்க்கரை எடுத்துருக்குறேன். இந்த சர்க்கரை வந்து ஒரு குட்டி கிளாஸில் எடுத்துருக்கேன். நம்ம எவ்வளோ வேணும் அவ்வளோ போட்டுக்கலாம். நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் ஸ்வீட் ஜாஸ்தி இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக தான் போடுறேன், ஏன்னா நிறைய ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது ஸ்வீட்டு. இதில் வந்து கொஞ்சமாக GRB9. இதில் வந்து நம்ம கேஷ்யூ அது இது எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு இம்மீடியட்டாக நம்ம இப்போ ரவை லட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா அது போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுருணும். சூடாக இருக்கும், ஆனாலும் லைட்டாக அப்படி பிசைஞ்சு விட்டுருணும். சூடாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம கலரிக்கலாம். அதுக்கடுத்து வந்து நம்ம பால் வேணும்னாலும் காசி தெளிச்சுக்கலாம். இல்லைனாக்கா நான் வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். நார்மல் வாட்டர் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை நிறைய வேணும் அப்படின்னு கேட்டால் அப்படி. ஸோ இன்னும் கொஞ்சம் எல்லாமே ஃபுல்லாகவே போட்டுட்டேன் நான். ஸோ போட்டுட்டு இதை வந்து நம்ம பிடிச்சிக்க வேண்டியது தான். தண்ணியில் ஊற்றி பண்ணுறோன்னு இது பண்ணாதீங்க. இது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக ஒரு 5 to 10 minutesல நம்ம பண்ணிடலாம். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போவே உங்களுக்கு தெரியும். ஸோ அதுலேயே அப்படியே வந்து உண்டை பிடிச்சிக்க வேண்டியது தான். பாருங்கள், ரவை லட்டு ஒன்று பிடிச்சிட்டேன். ஸோ செகண்டு இது டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு. சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். செகண்ட் ரவுண்ட் இதே மாதிரி நம்ம சுடு தண்ணி வேணுனாலும் ஊற்றிக்கலாம், இல்லைனாலும் கோல்டு வாட்டரே வந்து ஊற்றிக்கலாம். நார்மல் வாட்டர் ஊற்றிட்டு நம்ம பிடிச்சிக்க வேண்டியதுதான். சூப்பராக இருக்கும். ஆயிடுச்சு. இது லாஸ்ட் உருண்டை. கையெல்லாம் ஒட்டிடுச்சு. அதனால் என் மேந்தி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக தெரியுது. ஏன் அப்படின்னா எங்கள் அபிக்குட்டி போட்டது மேந்தி. இது என்னோடய கல்யாண நாள் வந்துச்சு இப்போது 13th, ஏப்ரல் 13th. ஸோ அதனால எங்கள் அபிக்குட்டி போட்ட மேந்தி இது. நான் கை கழுவிட்டு காட்டுறேன் அப்புறமா. ஸோ அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ லட்டியாக பிடிச்சிட்ருக்குறேன். ஆயிடுச்சு. சும்மா சிம்பிளாக வேணும், ஈஸியாக இம்மீடியட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ரவை லட்டை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது கொஞ்சம் நான் வாங்கி கொடுக்குறேன். எவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ பாருங்கள், சூப்பரான சூடான 5 minutes ரவை லட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம வாங்க வெளியே கொடுத்து எல்லாருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. அபிஷேக் ரவை லட்டு பண்ணிக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பாருங்க. வாங்க டேஸ்ட் பாருங்க. நிஜமா வாய் கலந்து சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அப்படிங்களா? நான் ஒன்று சாப்பிட்டு பார்க்குறேன். ரவை லட்டு கேட்டக்குள்ள ரெஸ்ட் ரூம்ல இருக்கிறான். நான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணிடலான்ட்டு. நல்லா இருக்கா? சாப்பிட்டு பாரு அபிஷேக். ஓகேவா டேஸ்ட்டு? ஓகே. ஸோ இதே மாதிரி எங்கள் அபிக்குட்டி கொடுக்கல. தமகம் கேமராமேன் கொடுக்கலன்னா எப்படிமா? ஓகே, நான் சாப்பிட்றேன். லாஸ்ட் பைட். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஈஸியாக செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
ஸோ 5 மினிட்ஸ் இதுக்கு போதும். ஸோ இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே தென் பாய்.